நேற்றுக்கு ஊருக்கு போயிருந்தேங்க. எங்கள் விளையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல மாமா வந்து கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அது இன்னும் அறுவடைக்கு தயாராகலைங்க. பொங்கல் டைமில் தான் இதை அறுவடை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தானே நம்ம மஞ்சளை எல்லாரும் தேடுவோம், நம்ம பானையை சுற்றி கட்டுறதுக்கு மஞ்சளை தேடுவோம். அந்த டைமில் தான் இதை அறுவடை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் மாமா போன வாட்டி அப்படி தான் அறுவடை பண்ணாங்க. அந்த மஞ்சளில் ஒரு கொத்து பூ நின்னதை பார்த்தேங்க. அதை பார்க்க தான் நான் அந்த விலைக்கே வந்தேன். அங்கே பார்க்கும்போது நிறைய இடத்துல அந்த பூ நின்னுது. இப்போ தான் நான் முதல் முறையாக மஞ்சளில் பூ காய்க்கணும்னு எனக்கே தெரியும். நான் வந்து பார்க்குறேன். அப்புறம் தான் மாமாட்ட கேட்கும்போது சொன்னாங்க இதில் பூ பூக்கும் அப்படின்னு. இந்த பூவை பறிக்கலாமான்னு கேட்டேன். இல்லை பறிச்சா அந்த மஞ்சள் வந்து நல்லா விளையாது, நிறைய கிழங்கு உள்ளே இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால் நானும் பறிக்கலை. ஆனால் அந்த பூவை பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. உள்ளால சின்ன சின்ன பூக்கள் இருந்தது. இப்படி ஒரு கொத்தா வந்திருந்தது. அதுக்குள்ளால சின்ன சின்ன பூக்கள் இருந்தது. சரி, மஞ்சள் நல்லா வளரட்டு, நம்ம பொங்கலுக்கு பொங்கல் பானையில் இந்த மஞ்சளை வச்சு கட்டிடலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து விட்டுட்டு வந்துட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நன்றி.